தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர் அதே போன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் மிரட்டிய திமுகவினுடைய மாவட்ட செயலாளரை மாற்றி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக தர்மபுரி கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட தர்மசெல்வன் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்றும் அவருக்கு பதிலாக மணி என்பவர் நியமிக்கப்படுகிறார் என்றும் அவர்தான் தர்மபுரி கிழக்கு மாவட்ட கழக பொருளாளராக இனிமேல் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் இவருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திமுகவினுடைய தலைமை கழகம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் இந்த தர்மசெல்வன் என்பவர் மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரையும் மிரட்டிய அந்த சம்பவம் என்பது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடையே தன்னுடைய எதிர்ப்பினை பதிவு செய்யக்கூடிய வகையிலான ஒரு காரசாரமான ஒரு விவாதமாக மாறியிருந்தது. இந்த நிலையில்தான் அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்குவதாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முடிவு செய்து அந்த தலைவருக்கு அதற்குரிய பரிந்துரையை வழங்கி அந்த பொறுப்பில் மற்றொருவரை நியமனம் செய்வதற்கான தற்போது கால நேரம் என்பது எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பொறுப்பிற்கு மணி என்பவர் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த தர்மசெல்வனை அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கின்றார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.